ஸோ ஹாய், நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து கிளைண்ட்ஸை ஃபஸ்ட்டு மந்த்துக்குள்ளேயே ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை 12,000 ருபீஸ்க்கு ஆன்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரை பற்றின ஒரு பேசிக்கான இன்ட்ரோவை இப்போ அவரே கொடுப்பாரு. இன்ட்ரோ கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லுங்கள் பிரதர், உங்களை பற்றி நீங்கள் சொல்லுப்போ. நீங்கள் வந்து என்ன ஊர், உங்கள் பேர் அப்படின்னு எல்லாமே சொல்லுங்கள். நான் வந்து என் பேர் வந்து கிறிஸ்வின். நான் வந்து சென்னையில் இருக்கேன். நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு பேசிக்காகவே இந்த நோ கோட் வெப்சைட் மேலே வந்து நோ கோட் வெப்சைட்டுன்னு இல்லை, ஒரு பேசிக்காக அந்த வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு அது மேலே ஒரு இது. ஓகே குட். எனக்கு வந்து பேசிக்காக வந்து உங்கள் வீடியோஸ் வந்து 2 years முன்னாடியே பார்த்தேன். அதில் நீங்கள் இந்த ஃபைனான்ஸ், ஹவு டு மேனேஜ் ஃபைனான்ஸ், அந்த கூகுள் அந்த சார்ட் போட்டு பேசினதாக இருக்கட்டும், அப்பவே சேரும்னு பார்த்தேன். அப்போ வந்து அது பிறகுதான் அன்னைக்கு நான் வந்து தூங்கிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் இப்போ வந்து காலேஜ்ல வந்து லீவ் விட்டுருந்தேன். இந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பேசிக்கா வந்து ஆன்சா சொன்னா பாக்கெட் பண்ணிக்கலாம், வீட்டுல கேட்காம நம்ம ஜாலியா இருக்கிறதுக்கு, யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்காம நம்ம இதுல இன்னொரு ஓன் ஸ்டாண்ட்ல இருக்கிறதுக்கு தான் நான் பேசிக்கா இது பண்ணேன். ஸோ பேசிக்கா பார்க்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வந்து, ஸோ பார்க்கும் போது உங்க ஸோ ஐ தாட் உங்ககிட்ட போனா கொஞ்சம் ஏதாவது கிடைக்கும். நம்ம கிளைண்ட் அந்த இது ஸ்டூடெண்டோட ஸ்டோரிஸ் அது எல்லாமே பார்த்தேன், நல்லா இருக்கு. நீங்களும் டெய்லி ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ், பெட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே தரீங்க. ஸோ இதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ரோச் பண்ணும். ஸோ பேசிக்கா வந்து ஒரு பாக்கெட் மணின்ற வேணுன்றதுக்காக என்ட்ரு ஆனீங்க. பட் ஆனால் இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கிளைண்ட் இருந்து? ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ல இருந்து 12K ஏர்ன் பண்ணி 12,000 ருபீஸ். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த மென்டாலிட்டியில் கிளைண்ட்ஸ் எடுக்க முடியுன்ற டவுட் இருந்துச்சா? கிளைண்ட் எடுக்க முடியுன்ற டவுட்டோட தான் இருந்தீங்க. எனக்கு நல்லா தெரியும், அவங்களை ட்ரெயின் பண்ணும்போது நல்லா டவுட்டாக தெரிஞ்சீங்க, நல்ல டவுட்டோட இருந்தீங்க. நீங்களே சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ ஜாயின் பண்ணிட்டு நான் எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணதுன்ற முத கொண்டு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்றது மொத்தமாக சொல்லுங்கள், அப்படியே ஃப்ளோவா. ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது என்னடா இது ஈஸியா வேற இருக்கு, அப்படியே ஜாலியா அப்படியே அசால்ட்டா விட்டுறேன். அப்புறம் போக போக அதை டீப்பா ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போது ஒரு டவுட் வரல, நல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வந்து அந்த வீடியோஸ் மாடியூல்ஸ்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது, எல்லாம் பக்காவா இருந்தது, எல்லாமே புரியுற மாதிரி இருந்தது. இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் எத்தனை நாளுக்குள்ள நடந்தது? நீங்க இப்ப ஜாயின் பண்ணதே எனக்கு தெரியும். நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க, எப்ப கிளைண்ட் கிடைச்சா அதை சொல்லுங்க, அப்பதான் ஒரு டிஃபரன்ஸ் புரியும். நான் வந்து ஜூன் 2 ஜாயின் பண்ணேன். ஜூன் 3 இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஜூன் 3 இருந்து படிக்க ஆரம்பிச்சு அதாவது வித்தின் 1 வீக் ஒரு ஜூன் 7க்குள்ள கோர்ஸ் முடிச்சிட்டேன். ஒரு வாரத்துல 10 hours குள்ள கோர்ஸ் முடிச்சுட்டு தென் ஒரு ஜூன் 15ல இருந்து எனக்கு கிளைண்ட்ஸ், அதாவது ஜாயின் பண்ணி 15 டேஸ்க்குள்ள கிளைண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்க, வரிசையா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த படிக்கிற டைம்ல டவுட்ஸ் வரும் போது எப்படி நான் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு? அதுதான் நான் ஒரு வாட்டியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணும் போது எனக்கு ஈஸியா இருந்தது, ஈஸியா ஆக்சசபிளா. எவ்வளவு நீங்க பிஸியா இருந்தாலும் எனக்கு உடனே அப்போ கால் மிஸ் பண்ணா கூட அடுத்த நாள் கால் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணீங்க. தென் உங்க வீடியோஸே 2-3 வாட்டி நல்லா டீப்பா பார்த்தாலே எல்லாமே பண்ணும். சரி, கிளைண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்ச 2 வீக்ஸ்க்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டேன், சரிங்களா? சோ இன்னைக்கு வந்து எடுக்கும் போது பார்த்தா கரெக்டா எனக்கு வந்து எப்போ கிளைண்ட் க்ளோஸ் பண்ணேன்? கிளைண்ட் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தென் பண்ணிட்டு என்கிட்ட வந்து இன்வாய்ஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. வாங்கிட்டு எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயிட்டு சரி நாங்க கேட்டுட்டு வரோம் சொன்னேன். எனக்கு வந்து சரி நம்பிக்கை இல்லை, சரி இவங்களாம் அவ்வளவுதான் போல, மத்த கிளைண்ட் மாதிரி தான் அப்படின்னு. தென் ஆல் சடன் சரி அவங்க வந்து மத்த எல்லாருக்கிட்டும் அவுட் சைட்ல போய் பிரைஸ் கேட்கும்போது நம்ம கிட்ட நல்ல டிஃபர் ஆகும் போது தென் அவங்க ஓகே சொல்லி ப்ரொசீட் பண்ணிட்டான். கிளைண்ட் என்ன பிசினஸ் ஆக்சுவலா? கிளைண்ட் வந்து அவங்க வந்து ஒரு ஹேர் சிரம் கம்பெனி வச்சிருக்காங்க. ஓகே ஹேர் சிரம் கம்பெனி. தென் அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருக்காங்க, கேர் அண்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ். அதுல வந்து ஃபர்ஸ்டா வந்து அவங்க ஹேர் சிரம் லான்ச் பண்றாங்க. ஓகே. சோ இந்த கிளையண்ட்டுக்கு 12,000 ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டீங்களா? ஃபுல் அமௌண்ட் வாங்கியாச்சு. சோ 12,000 ஃபர்ஸ்ட் கிளையண்ட் 12,000 க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன கிளைண்ட்ஸ் கூடலாம் பேசிருக்கீங்க, க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு? நெக்ஸ்ட் வந்து ஜிம் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசிருக்கேன். ஒரு ஜிம் ஓனர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இது
ஃபோன் பண்ணி அவரு ஜிம்மை ப்ரொமோட் பண்றதுக்கு அந்த ஜிம் இது பண்றதுக்கு என்கிட்ட வந்து கேட்டிருந்தாரு, டாரிஃப் கேட்டிருந்தாரு. தென் அவர் வந்து கேட்டும் போது அவரும் வந்து அவருக்கும் இன்வாய்ஸ் அனுப்பின உடனே அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்ச உடனே நான் கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. தென் இன்னொரு ஜிம் ஓனர் அவர் வந்து இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றாரு. சோ அவரும் சரி கண்டிப்பா வந்து பண்றேன். ரெண்டு இதுவும் ஆல்மோஸ்ட் கிளிக் ஆகிற மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் கிளிக் ஆகிற மாதிரி. ரெண்டுத்துக்குமே எவ்வளவு சார்ஜஸ் பண்ணிருக்கீங்க? சார்ஜஸ் சொல்லிருக்கீங்க? ஒரு வெப்சைட் ஃபர்ஸ்ட் ஜிம் ஓனர் ஒரு ஜிம் வச்சிருக்காரு, அவர்கிட்ட வந்து 12K தானே சார்ஜ் பண்ணுவாங்க. செகண்ட் ஜிம் வச்சிருக்கிறவர்கிட்ட வந்து 17K சார்ஜ். 17K. ஸோ ஆப்வியஸ்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ் அவங்களும் க்ளோஸ் ஆகணும். ஸோ அப்படி க்ளோஸ் ஆனாங்கன்னா ஆல்மோஸ்ட் 12, ஒரு 12, 24, அதுக்கப்புறம் ஒரு 17 பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 35-40 கிட்ட வந்துடும். கரெக்டா? ஸோ இந்த மந்த்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்றீங்க எனக்கு, புரியுங்களா? ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ கிளைண்ட் வந்து எத்தனை கால்ஸ் நீங்க சொன்னீங்க? 22, 23 கால் பேசணும்னு சொன்னீங்க. ஸோ கிளைண்ட் வந்து முதல்ல கன்சிஸ்டண்டா இருக்காங்களான்றது நிறைய பேர் கேள்வி. அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. கிளைண்ட் இருக்காங்களா? அது நீங்க சொல்லி கொடுத்த மெத்தட்னால தானே எனக்கு எல்லா கிளைண்ட்ஸும் கிடைச்சாங்க. ஓகே. நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்? ஸ்கில்ஸ் கேட்டோம். பிளாட்ஃபார்ம்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஃபேஸ்புக் ரீல்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுங்க. மெத்தட் அது சொல்லுங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் ஒரு என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், எந்த பேஜ் அப்லோட் பண்ணணும், என்ன டைமிங், எந்த பிசினஸ் ஓனரை டார்கெட் பண்ணணும், டார்கெட்டிங், மார்க்கெட்டிங் எந்த இடத்துல கரெக்டா மார்க்கெட்டிங் பண்ணணும், ஆடியன்ஸ் எப்போ ரீச் ஆவாங்க, அது எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்ததுனால தான் நான் அதை இம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணதுனால அப்படி கிடைச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் வந்து நடுவில் கரெக்ட் பண்ணேன். அந்த தப்பையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கிளியரா இருக்குங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க. அந்த தப்பு பண்ணாம இருந்தா ஒரு 1 வீக்குள்ளே கிளைண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். கரெக்டா? அது என்ன தப்பு பண்ணீங்க, அதை நான் எப்படி சரி பண்ணேன், அதுக்கப்புறம் எப்படி மாறுச்சுன்றத டீடைலா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன தப்புனா, நான் வந்து ஒரு மீம் பேஜ் வச்சிருந்தேன். மீம் பேஜ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 9K கிட்ட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. சும்மா எல்லாரையும் கலாச்சி மீம் போட்டனால நான் என்ன நினைச்சேன், நம்ம ஃபாலோவர்ஸ் தானே, நம்ம ஃபேமிலி தானே பண்ணுவாங்க சொல்லிட்டு பார்த்தா அதுல வந்து அதுலயும் வந்தாங்க கிளைண்ட்ஸ். ஆனா விசாரிச்சு என்கொயரி பண்ணிட்டு போயிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் தான் கிளைண்ட்ஸ் வரலன்னு வெக்ஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லும் போது, நீ பண்றது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தப்புடா, நான் பண்ற இடம் தான் தப்பு, மார்க்கெட்டிங் பண்ற இடம் தான் தப்பு சொல்லிட்டு நீங்க ஒரு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்க. அது பண்ண உடனே ஆல்மோஸ்ட் அது என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லு. ஜஸ்ட் ஒரு புது இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ண. கரெக்டா? அதை சொல்லு. பிரச்சனை அதான் எனக்குனே ஒரு புது இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணேன். தென் நான் யோசிச்சேன், என்ன ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு, ஃபாலோவர்ஸ் அவ்வளோ இருந்தே வரமாட்டாங்க, இல்ல ஃபாலோவர்ஸே 10-15 தான் இருக்கு, இதுல எப்பறம் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதே மாதிரி வந்தாங்க. 10-15 ஃபாலோவர்ஸ் இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைச்சிட்டாங்க. சோ இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்களே சொல்லுங்க, ஃபாலோவர்ஸ் இம்பார்ட்டன்ட்டா இந்த ஃபீல்டுக்கு? இல்ல, நான் ஃபாலோவர்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல, நம்ம யார கிட்ட கரெக்டா நம்ம கண்டென்ட் போய் சேருதோ அதுதான். சோ நீங்க வந்து டெமோ வெப்சைட்ஸ் அப்லோட் பண்ணீங்க. கரெக்ட்டா? ஆமா. சோ டெமோ வெப்சைட்ஸ் அப்லோட் பண்ணி நீங்களே சொல்லுங்க. அதான் நான் பண்ண டெமோ வெப்சைட்ஸ். ஸோ அவங்க இதை பார்த்துட்டு, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிட்டு மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடியாஸ் இருந்தது. ட்ரெஸ் ஷாப், இ-காமர்ஸ் ஸ்டோரு, தென் போர்ட்ஃபோலியோ நானே எனக்கு சும்மா கிரியேட் பண்ணி பார்த்தேன். தென் சும்மா இந்த சென்ட் பிடிக்கும், ஸோ அதனால டிஃப்ரெண்ட் சென்ட் நானே பண்ணி பார்த்தேன். தென் ஆட்ரிபியூட்ஸ்லாம் வர்றதுக்கு ட்ரெஸ், டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அந்த மாதிரிலாம் வச்சு எல்லாமே பண்ணி பார்த்தேன். தென் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நம்ம பண்ணிடலாம் சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் நீங்க பண்ணும் போது எந்த அளவுக்கு நான் வந்து வெரிஃபை பண்ணேன், நான் எப்படி ஃபாலோலாம் பண்ணிட்டு இருந்தேன், விடாம எவ்வளவு ஃபாலோ பண்ணேன், அது எல்லாமே சொல்லுங்க. நான் சொல்ல போனா நான் தானே டார்ச்சர் பண்ணி ஃபோன் பண்ணி ஏன்னா கிளைண்ட் வரல. ஓகே. அதாவது 1 மந்த் கூட ஆகல, ஜாயின் பண்ணி 1 மந்த் கூட முழுசா ஆகல. ஓகே, சரி. ஆனா உங்களுக்கு எப்பவுமே என் மேல நம்பிக்கை இருந்தது, எடுத்துருவாங்க. நானே உன்கிட்ட கேட்டிருக்கேன், வெப்சைட்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டியா, எனக்கு வெரிஃபிகேஷன் அனுப்பு, நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். நீ அதே மாதிரி பண்ணி அனுப்பு. டெய்லி அனுப்புங்க. டெய்லியுமே நான் ஒரு 2 நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் அனுப்பிச்சுவேன். முடிச்சிட்டியா, எங்க இருக்க, என்ன பண்ற, அந்த அப்டேட் கேட்டுட்டே இருப்பேன். அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு உனக்கு? அது வந்து இப்போ நான் சம்டைம்ஸ் நானே லேசினஸ்னால வேணாண்டா வித்து விட்டுருவேன். இப்போ நீங்க கேட்கும் போது ஒரு இது இருக்கும், ஒரு டீச்சர் டியூட்டர் நம்மளை பாக்குறாங்க, மென்டார் நம்மளை பாக்குறாங்க, நம்ம அப்லோட் பண்ணோம், சரி கட்டின காசு வீசா பெஸ்டா போயிடக்கூடாது, சரி அவர் கேட்கறதுக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதாவது பண்ணனா கூட சும்மா அந்த வெப்சைட்ல ஏதாவது நோண்டிட்டு இருந்தா கூட. சரி, ஓகே.
ஸோ அப்படி வந்து ஃபாலோ பேக் பண்ணும்போது சரி நான் சொன்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு எந்த மாதிரி எனக்கு நான் வாட்ஸ்அப்ல தான் சப்போர்ட் பண்ணேன், ஃபுல்லா வாட்ஸ்அப்லயே சப்போர்ட் பண்ணேன், அதை தாண்டி ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணேன். அதையுமே நீ சொல்லு எங்க எப்படி சப்போர்ட் பண்ணது? அதையும் தாண்டி வந்து இது மெயினா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்னா, நெக்ஸ்ட் வந்து கால். உங்க பர்சனல் நம்பருக்கு வந்து கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் கால் பண்ணிருந்தேன். தென் நெக்ஸ்ட் வந்து கூகுள் மீட்னா, எனக்கு வந்து டோட்டலா இதாகும் போது நீங்க வந்து உங்க ஒர்க் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து கூகுள் மீட் வச்சு ஒரு அப்ராக்ஸ் ஒரு கிளைண்ட் எப்படி பிடிக்கணும் ஒரு 2 hours கிட்ட கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சா எனக்கு இன்டெப்தா சொல்லி கொடுத்தீங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சூப்பர். ரைட், ஓகே. இப்போ வரிசையா இப்போ கிளைண்ட் எடுத்துட்டு இருக்க, இப்போ ஒரு 10 கிளைண்ட் கிட்ட பேசியிருக்கேன், சூப்பரா. இப்போ நீ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிவீல் பண்ண தேவை. ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, அது சின்ன அமௌண்ட் கிடையாது, கரெக்டா? அது ஒர்த்தா? இப்போ ஜாயின் பண்ணி கரெக்டா ஒரு 2 weeks, June 2 பண்ண, June 16 13 எடுத்துட்டேன். ஸோ வித்தின் 1 month அதுக்குள்ள நீ நிறைய கிளைண்ட் கூட பேச ஆரம்பிச்சு. நீ சொல்லு, புதுசா வரவங்களுக்கு ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? ஒர்த்தா இல்லையா, நீங்க நம்பி பண்ணலாமா வேணாமான்றது நீனே சொல்லு. கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். இது எப்படின்னா சின்ன மீன் போட்டு பெரிய மீன் எடுக்கிற மாதிரி தான். இன்னும் நல்லா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா இன்னும் நம்ம எடுக்கலாம். நம்ம ஹார்ட் ஒர்க் பொறுத்து தானே இருக்கு. ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ நல்லா ஒர்க் பண்ண, நான் சொல்ல நீ அதே மாதிரி பண்ண. நான் இப்போ ஒன்று சொல்றேன்னா அதை நீ வந்து ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த நாளே பண்ணி அனுப்புவேன், இல்லை ஒரு 2 நாளுக்குள்ளேயாச்சும் பண்ணிடுவேன். இவங்க வந்து ஸ்கேம்னு நினைக்கிற பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஸ்கேமா இல்லையான்றது எல்லார்கிட்டையும் சொல்லிடு. ஓகே. பேசிக்கா யூஎஸ் எல்லாருக்கும் சொன்னா இது ஸ்கேம்லாம் இல்லை. பேசிக்கா பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க கொடுக்குற காசுக்கு நீங்க ஹானஸ்டா கன்சிஸ்டன்சியா ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கு ஹானஸ்டா கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. தென் அண்ணா சொல்ற மாதிரி எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே ஆப்வியஸ்லி எல்லாமே கண்டிப்பா கிளிக் ஆயிடும். ஓகே. இப்போ கிளைண்ட்ஸ் எத்தனை சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீ சொல்லு, கிளைண்ட்ஸ் வந்து இன்னைக்கு 25 கால் 30 கால் சொல்லிட்டு இருக்கல, இப்போ ஒரு நாளைக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு சுமார் எத்தனை கால் பேசுவ நீ? எத்தனை கிளைண்ட்ஸ் கூட பேசுவ? ஒரு நாளைக்கு 3 கால்னா. ஒரு நாளைக்கு 3 ஒரு 3 2 1 மேக்ஸிமம் ஒரு நாள்ல ஒரு கால் இல்ல டெக்ஸ்டாவது வந்துரும். சூப்பர் சூப்பர். சோ அப்ப வந்து கண்டினியூஸா கிளைண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு, கரெக்ட்டா? நம்ம போய் அப்ரோச் பண்ற விதம் தான் இருக்கு, கரெக்ட்டா? கிளைண்ட்ஸ் அவங்களோட சில பேர் வந்து அவங்க வீட்டுல பேசிட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க, சில பேர் நிறைய டிசிஷன் இருக்கு. நம்ம வந்து அவங்க அப்படியே போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் மணி ரெடி பண்ணிட்டும் வரலாம், சில பேர் இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இன்னொரு 1 year கழிச்சு பண்ணலாம், அப்படியும் வரலாம். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு லீட் தான், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. கரெக்ட். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் பண்ண தப்புலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தப்பான ஒரு பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் தான் போட்டாரு, பட் ஆனால் வேற ஒரு பேஜில் போட்டிருந்தாரு, அதை பண்ணக்கூடாது. டெமோ ஆப்ஷன்ஸை கரெக்டாக போட்டிருந்தாரு, ஆனால் தப்பான ஒரு பிளாட்ஃபார்மில் போட்டிருந்தாரு, அதை பண்ணக்கூடாது. ஸோ நம்ம சொல்கிற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே ரிசல்ட்ஸ் வரும். அதுக்கு வந்து சாலிடான ப்ரூஃப் தான் நம்ம ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஓகே, கொஞ்சம் எலாபரேட்டாக போயிடுச்சு. ஸோ எல்லாமே ஒரு கன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கிளைண்ட் எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுத்துருக்கீங்க, செகண்ட் கிளைண்ட், தேர்ட் கிளைண்ட் பேசியிருக்கீங்க. இன்னும் ஃபாஸ்ட்டாக கிளைண்ட் எடுத்துட்டு இன்னொரு மார்க் இருக்கு, ஒரு 1 lakh per month மார்க் இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுக்கும், சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க நிறைய பேர் யூடியூப் சேனல் பார்க்குற நிறைய பிசினஸ் ஓனர்ஸ், கிளைண்ட்ஸ் வெப்சைட் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட டிஎம் பண்றீங்க. நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட கூட நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அவரே சொல்லுவாரு, நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல கூட பார்க்கலாம். அவங்களுக்கு போய் நீங்க டேரக்டா டிஎம் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கிளைண்ட்ஸ் ஃபுல்லா இருக்கனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்க கிளைண்ட்ஸ் ஒர்க் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கிறிஸ் ஒர்க்ஸ்னா, CHRISWORKZ. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும், அந்த ஐடி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸ், கிளைண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா என்கிட்ட டிஎம் பண்ணி, இப்போ நான் ஐம் பிஸி வித் ஒர்க்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் அவங்க கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த ஒர்க்ஸ் அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க, சரிங்களா?